this one அப்பல learning platform. Yes. Okay பா. எல்லாருக்குமே இன்னைக்கு நாள் எப்படி போயிட்டு இருக்கு? மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு லீவ் இருந்திருக்கும். எல்லாரும் வீட்ல ஜாலியா டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணீங்களா? எஸ். ஸோ என்ஜாய்மெண்ட் அண்ட் ஸ்டடீஸ் இஸ் ஸ்டடீஸ். சரிங்களா? ஸோ எப்பயுமே எதையுமே எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு நீங்க தான் பேலன்ஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இன்னைக்கு நான் நல்லா போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு வழக்கம் போல நம்ம 6 மணி செஷன் ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னது நம்ம அடால பாத்தீங்க அப்படின்னா இந்த காந்தி ஜெயந்திக்காகவே என்ன பண்ணிருக்கோம், எல்லா கோர்சஸ்க்கும் XXX வாலிடிட்டி கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாம என்னது எல்லா கோர்சஸ்லயுமே பிரைஸ் டிராப் ஆனது இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கோர்சஸோட பிரைஸஸ் எல்லாமே டிராப் ஆயிருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம நீங்க Y909 அப்படின்ற இந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லா கோர்சஸ்லயுமே ஃபிளாட் 17% ஆஃபர் ஆனது இருக்கும். அண்ட் இந்த ஆஃபர் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நைட்டு 12 மணியோட முடிவாகுது. சரிங்களா? ஸோ மறக்காம இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அண்ட் கோர்சஸ் வாங்குங்க. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே கிளாஸ் சொல்ல போலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க, the volume of bright circular cone whose radius of the base is half of its altitude is equal to the volume of hemisphere. The ratio of the radius of the cone to that of radius of the hemisphere is. ஒரு வலது வட்ட கூம்பின் அளவு அதன் அடிப்பகுதியின் ஆரம் அதன் உயரத்தின் பாதி. ஓகே. ஒரு அரைக்கோளத்தின் தொகுதிக்கு சமம். கூம்பின் ஆரம் மற்றும் அரைக்கோளத்தின் ஆரத்தின் விகிதம் காண்க. ஓகே. என்ன அப்படின்னா எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ ரேடியஸ் ஆஃப் த கோனுக்கும் ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியருக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. எனக்கு என்னென்ன க்ளூஸ் சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு ரெண்டுத்தோட வால்யூமுமே ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க, radius of the base is half of its altitude. இது கோனுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ கோனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரேடியஸ் வந்து எவ்வளோ இருக்கு, அதோட ஹைட்டுக்கு பாதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஓகே. சரிப்பா. கோனோட வால்யூம் ஃபார்முலா என்னது, 1/3 pi r square h. அண்ட் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் 2/3 pi ஆர் கியூப்னு வந்துருக்குமா? ஹெமிஸ்பியர்ன்றதுனால இதை ஹெச்ன்னு போட்டுக்கிறேன், கோனுக்கு சீன் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ எனக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ரேடியஸ்க்கு தான் நம்ம ரேஷியோ எடுக்கணும். அப்போ எல்லாத்தையுமே ரேடியஸ்க்கு மாத்திரம். அப்போ என்ன வந்திருக்கும், ஹைட்டு நான் என்னன்னு எழுதலாம், ஹைட் ஈக்குவல் டு 2 இன்டூ ரேடியஸ்னு எழுதலாமா? ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும், இங்கே 3 கேன்சல் ஆகும், பை கேன்சல் ஆகிடும். ஓகே. ஸோ ஆர்சி ஸ்கொயர் இது மாதிரி இங்கேயும் சி போட்டுக்கிறேன், என்ன கன்ஃபியூஷனும். ஓகே. ஸோ இப்போ ஹெச் என்ன ஆகும், 2 into RC equal to RH cube வந்திருக்குமா? ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும், 2 RC cube equal to RH cube வந்திருக்கும். ஸோ அப்போ RC by RH the whole cube equal to என்ன வந்திருக்கும், 1/2 வந்திருக்குமா? ஸோ அப்போ radius of cone is 2, radius of hemisphere என்ன வந்திருக்கும், இந்த cube அந்த சைட் போச்சுன்னா cube ரூட்டாக மாறுமா? cube ரூட்டாக போச்சுன்னா என்ன ஆகும், 1:2 cube root of 2 அப்படின்னு வந்திருக்குமா? ஓகே. நம்ம எங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ரேடியஸ் ஆஃப் வாட் இஸ் த ரேஷியோ, ரேடியஸ் ஆஃப் கோன் டு தட் ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் தானே கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஐ திங்க் இங்கே ரேடியஸ் எங்கேயோ மாற்றிருக்கு. சரிங்களா? ரேடியஸ் ஆஃப் கோன் இஸ் டு ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் என்ன வந்திருக்கும், 1:2 cube root of 2 தான் வந்திருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல ஏதோ மாறி இருக்கு, 1:2 இப்படி இருக்கு போல மாறி இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, the mean score in a test of 12 boys in a class was 16 while the overall mean of 30 students in the class was 18.1. what was the mean score of the girls? girls ஓட mean score என்ன வந்திருக்கும் அப்படின்றா கேட்டிருக்காங்களா? ஓகே. ஸோ இது நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், அலிகேஷன் மெத்தடில் போடுவோமா? ஸோ அலிகேஷன் இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது, சும்மா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே. ஸோ ரேஷியோ மெத்தடில் அப்படியே போட போகிறோம். என்னது, மொத்தமாக 12 பாய்ஸ் இருக்காங்க, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம்னா 30யா? அப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ இருந்திருப்பாங்க, பாய்ஸ் 12 அப்படின்னா கேர்ள்ஸ் எவ்வளோ இருந்திருப்பாங்கப்பா எனக்கு,
18 இருந்திருப்பாங்களா? ஓகே, கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்கும் ரேஷியோ எழுதியிருந்தோன்னா என்ன வந்திருக்கும்? 2:3 வந்திருக்கும். ஓகே, இது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ பாய்ஸோட என்ன சொல்லியிருக்காங்க? பாய்ஸோட மீன் வேல்யூ என்னது? 16. ஓகே, ஸோ கேர்ள்ஸோடது தான் கண்டுபிடிக்கணும். இது எனக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓவரால் மீன் எனக்கு என்ன வந்திருக்கு? ஓவரால் ரேஷியோ என்ன வந்திருக்கும்? 5 வந்திருக்குமா? ஸோ ஓவராலாக 18.5 வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்னது? இந்த எக்ஸோட வேல்யூ தானே தெரிஞ்சாகணும். இந்த ஓவரால் மீன் எப்படி வந்திருக்கும்? 16 × 2 + 3 × x ஹோல் டிவைடட் பை 5 ஈக்குவல் டு தானே 18.5 வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 18.11 18.1 அது என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில். ஓகே, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆகும்? 16 × 2 32 + 3x ஈக்குவல் டு 5 16 × 5 80.5 வந்திருக்குமா? ஓகே, ஸோ இப்போ 3x ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும்? 32 மைனஸ் பண்ணனா 8 48.5 வந்திருக்கும். அப்போ x ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும்? x ஈக்குவல் டு 90.5. எஸ் 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 18 × 5 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வந்திருக்கும்? 5 8 5s are 40 1 5 5 90.5ல வந்திருக்கும். ஸோ 90.5 90.5ல 32 போச்சுன்னா எனக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 58.5. ஸோ என்ன வந்திருக்கும்? 58.5 வந்திருக்குமா? ஓகே, ஸோ இப்போ இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? 58.5 டிவைடட் பை 3 1 3 is 3 balance 2 9 3s are 27 balance 1 5. ஸோ அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன வந்திருக்கும்? 19.5 வந்திருக்கும். எக்ஸ் வேல்யூ 19.5 வந்திருக்கும். சரிங்களா? அலிகேஷன் மெத்தடில் பண்ணாலும் இதே தான் வந்திருக்க போகுது. என்ன பண்ணிருக்கோம்? அதை அப்படியே ரேஷியோ மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். From a solid cube of side 7 cm, a conical cavity of height h 7 cm and radius 3 cm is hollowed out. Find the volume of the remaining solid. பக்கவாட்டு 7 சென்டிமீட்டர் ஒரு திட சதுரத்தில் இருந்து 7 சென்டிமீட்டர் உயரம் மற்றும் 3 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கூம்பு வடிவம் குழி குழியாக உள்ளது. மீதமுள்ள திட்டப்பொருளின் அளவை கண்டறியவும். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய வால்யூம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ரிமைனிங் வால்யூம் என்ன வந்திருக்கும்? வால்யூம் ஆஃப் கியூப் மைனஸ் வால்யூம் ஆஃப் கோனா. ஓகே, ஸோ வால்யூம் ஆஃப் கியூப் என்னது? ஃபார்முலா a cube மைனஸ் வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா என்னது? 1/3 pi r square h. ஓகே, ஸோ கியூபுக்கு என்ன சொல்லிட்டாங்க? 7 சென்டிமீட்டரா? ஓகே, அப்போ 7 கியூப் மைனஸ் 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு ரேடியஸ் என்னது? 3 சென்டிமீட்டர் 3 இன்ட்டு ஹைட்டு 7. ஓகே, என்ன வந்திருக்கும்? 7 கியூபோட வேல்யூ 343 மைனஸ் 22 இன்ட்டு 3 66. 13ல் 6 போயிடுச்சுன்னா யூனிட் டிஜிட் 7 வரும். 7ல் முடியக்கூடிய ஒரே ஒரு ஆன்சர் இது மட்டும்தான் இருக்குது. ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 277 சென்டிமீட்டர் கியூப் வந்திருக்கும். ஆன்சர் 277 சென்டிமீட்டர் கியூப் வந்திருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 10 people can build a wall in 12 days. 6 people, each only half as efficient as those in the first group, will be able to complete 3/5 of such a wall in. 10 பேர் 12 நாட்களில் சுவர் கட்டலாம். 6 பேர் ஒவ்வொருவரும் முதல் குழுவில் உள்ள ஒவ்வொருவரை போல பாதி திறன் கொண்டவர்கள். அத்தகைய சுவரின் 3/4 பகுதியை டேஷில் முடிக்க முடியும். எத்தனை நாளில் அவங்க முடிக்கலாம் தான் கொஸ்டினா. ஸோ இது பார்த்தோன்னே அழகாக சொல்லிடலாமே. என்னது? செயின் ரூலா? ஓகே, செயின் ரூல் ஃபார்முலா என்னது? நம்பர் ஆஃப் பர்சன் இன்டூ டேஸ் இன்டூ இங்கே எஃபிஷியன்சியும் வந்திருக்கா? எஃபிஷியன்சி டிவைடட் பை work equal to number of people into day into efficiency divided by work 2. ஓகே, ஸோ முன்னாடி எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? 10 பேர் வேலை பார்த்துருக்காங்க. அவங்க எத்தனை நாள் எடுத்துக்காங்க? 12 நாள் எடுத்துட்டாங்க. எஃபிஷியன்சி என்னன்னு தெரியல, பட் இரண்டாவது எஃபிஷியன்சி என்ன பாதின்னு சொல்லியிருக்கனால நான் 1 எடுத்துக்கலாம். டிவைடட் பை டோட்டல் ஒர்க் கொடுக்கலன்னா 1 எடுத்துப்போமா? ஓகே, அடுத்த செட் ஆஃப் குரூப்பில் எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. இவங்க எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்கன்றது தான் கொஷினே. இவங்க என்ன சொல்கிறாங்க? இவங்களோட எஃபிஷியன்சி விட பாதி இருக்காங்களா? ஸோ அப்போ 1/2 எஃபிஷியன்சி இருக்கும்.
அண்ட் ஒர்க் என்னது 3/5 தான் அவங்க வேலை பார்க்க போகிறாங்க. 3/5 தான் அவங்க வேலை பார்க்க போகிறாங்களா? ஓகே, கேன்சல் பண்ணனா இங்கே 3 வந்திருக்கும். அகெயின் இந்த 3 கேன்சல் ஆகிடும். ஸோ 10 × 12 × 1 ஈக்குவல் டு D2 × இந்த 5 மேலே போகுமா ரெசிப்ரோக்கல்ன்றதுனால. ஸோ என்ன ஆகும் 2 டைம்ஸ். அப்போ D2 ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும் 24. ஸோ மொத்தமாக 24 நாளில் அந்த வேலையை செகண்ட் குரூப் காரங்க முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? செகண்ட் குரூப் காரங்க மொத்தமாக 23 நாளில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4096. 4096 இன் வர்க்கமூலம். 4096 ஸோ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட்டை பிரிப்போம். யூனிட் டிஜிட் 6 ஸோ 6ல் முடிஞ்சால் என்னது? ஒன்று 4ல் முடியக்கூடிய நம்பராக இருக்கும், இல்லைனா 6ல் முடியக்கூடிய நம்பராக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ 68 கண்டிப்பாக வராது. மொத்தம் 3 நம்பர் இருக்கா? 74, 64, 56. ஓகே, ஸோ எனக்கு என்னது 70யை ஸ்கொயர் பண்ணனா எனக்கு என்ன வந்திருக்கும்? 49 வந்திருக்குமா? ஓகே, இங்கே 40 தான் இருக்குது. அப்போ என்னது இந்த நம்பர் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகே, 50யை ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன வந்திருக்கும்? 25,000 வந்திருக்கும். ஸோ 56 அகெயின் கொஞ்சம் 60க்கு நியராக இருக்குது. 60க்குனாலும் 36,000 தான் வந்திருக்கும். இது அதை விட அதிகமாக இருக்கா? இப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 64. ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 64 வந்திருக்கும். 60யை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும்? 36,000 வந்திருக்குமா? ஸோ 36,000க்கு மேலே தான் இருக்குது. ஸோ யூனிட் டிஜிட் வச்சு 4 தான் வரும்னு சொல்லியிருந்தேன். இப்போ அழகாக என்ன வந்திருக்கும்? ஆன்சர் 64 வந்திருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேற்றுலேருந்து ஆர்ஆர்பிக்கான புது பேட்சஸ் ஆனது ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் தான் போயிருக்கு. அகெயின் இன்றைக்கும் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் தான் போயிருக்கும். நாளையிலேருந்து தான் கிளாஸஸ் ஆனது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மறக்காமல் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் பண்ணும்போது Y909 அப்படின்ற இந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாட் 17% ஆஃபர் ஆனது இருக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காந்தி ஜெயந்திக்காகவே என்ன பண்ணியிருக்கோம்? XX வேலிடிட்டி கொண்டு வந்திருக்கோம் இல்லையா? ஸோ இதில் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? The sum of present ages of father and his son is 60 years. 6 years ago, the father's age was 5 times the age of the son. After 6 years, the son's age will be. Okay. The sum of present age of father and his son. Father and son. இவங்க ரெண்டு பேரோட present age என்னன்னு சொல்லிட்டாங்க? சம் ஆட் பண்ணால் 60 வருதுன்னு சொல்லிட்டாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி father's age. ஃபாதரோட பர்சன்டேஜ் எஃப்னு எடுத்துக்கிட்டோமா? 6 வருஷத்துக்கு முன்னாடி F minus 6 is 5 times of his son's age. ஓகே, ஸோ 5 into சன்னுக்கும் 6 வருஷத்துக்கு முன்னாடி தானே? ஓகே, S minus 6 இருக்கும். எனக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க? சன்னோட ஏஜ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? F equal to 60 minus Sன்னு இந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுதலாமா? ஓகே, இதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? 60 minus S minus 6 equal to 5S minus 13 வந்திருக்கும். ஓகே, ஸோ 60 minus 6 என்ன வந்திருக்கும்? 54 minus S is equal to 5S minus 30. ஸோ இப்போ S எல்லாம் ஒரு பக்கம் போயிடுச்சு, நம்பர் எல்லாம் இன்னொரு பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 84 equal to 6S வந்திருக்குமா? 84 equal to 6Sன்னு வந்திருக்கும். ஸோ இப்போ S வேல்யூ என்ன வந்திருக்கும்? Xோட வேல்யூ 14 வந்திருக்குமா? ஸோ Sோட வேல்யூ 14 வந்திருக்கும். எனக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? ஆஃப்டர் 6 இயர்ஸ், 6 இயர்ஸ்க்கு அப்புறம் அவரோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ ப்ரெசென்ட்டாக அவரோட வயசு 14 அப்படின்னா 6 வருஷம் கழிச்சு என்ன வந்திருக்கும்? அவரோட வயசு 20 வந்திருக்கும். 6 வருஷம் கழிச்சு அவரோட வயசு 20 மாறிருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Sadi deposits rupees 825 in a bank that promised 8% simple interest per annum. If Sadi kept the money with the bank for 5 years, she will earn an interest of. சாதி ஒரு வங்கியில் ரூபாய் 825 டெபாசிட் செய்தார். அது ஆண்டுக்கு 8% எளிய வட்டி உறுதியளித்து சாதிக் பணத்தை வங்கியில் இருந்து 5 வருடங்கள் வைத்திருந்தார். அவர் பின்வரும் வட்டியை அவர் எவ்வளவு வட்டி பெற்றிருப்பார்? ஓகேவா? இதான் கொஷின். சரி, ஓகே. எனக்கு என்ன சொல்லிட்டாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானா? ஒரு வருஷத்துக்கு 8% வட்டி. ஒரு வருஷத்துக்கு 8% வட்டி. இங்கே எத்தனை வருஷம் வச்சுருக்காங்க?
5 வருஷம் வச்சுருக்காங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 8% வட்டினா 5 வருஷத்துக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 40% வட்டி வந்திருக்குமா? இந்த 40% வட்டி எதில்? அசல்லேருந்து எடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ 825 இன்ட்டு 40%. 0 0 2 times 5 times again cancel பண்ணியிருந்தேன்னா என்ன ஆகும்? 165. 165 into 2 multiply பண்ணால் எவ்வளோ வந்திருக்கும் ஆன்சர்? 330. 330 ரூபாய் என்னது? வட்டி மட்டும் கிடைச்சிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். If x square plus ax plus b when divided by x minus 3 leaves a remainder of 22 and x square plus bx plus a when divided by x minus 3 leaves a remainder of 24, then a plus b value. a plus b value என்னன்னு கேட்டிருக்காங்களா? ஓகே, x square plus ax plus b இதை என்ன பண்ணுறாங்க? x minus 3 ஆல் டிவைட் பண்ணுறாங்களா? ஓகே, ஸோ x minus 3 ஈக்குவல் டு டிவைட் பண்ணுறாங்கன்னா அது டிவைசரா? ஸோ அதை ஈக்குவல் டு 0 பண்ணிட்டோம்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கும்? 3ன்னு வந்திருக்கும். ஸோ இதை 3 ஆல் டிவைட் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? கம்ப்ளீட்டாக டிவைட் ஆச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் டு 0ன்னு ஆகும். எனக்கு இங்கே என்ன ஆகுது? 22 ரிமைண்டர் கிடைக்குதா? ஸோ அப்போ என்ன ஆகும்? 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்டூ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 22ன்னு வந்திருக்குமா? அப்போ 9 ப்ளஸ் 3a plus b equal to 22 அப்படின்னா அப்போ 3a plus b வேல்யூ என்ன வந்திருக்கும்? 13 வந்திருக்குமா? ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க? இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கா? என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏ இதை என்ன பண்ணுறாங்க? அதே சேம் எக்ஸ் மைனஸ் 3ஆல் டிவைட் பண்ணும்போது எவ்வளோ ரிமைண்டர் வருதுன்னு சொல்லிட்டாங்க? 24ன்ற ரிமைண்டர் வருதா? இப்போ என்ன ஆகும்? எக்ஸ்க்கு பதிலாக 3 கொடுப்போமா? ஸோ 3 square plus 3 into b plus a equal to 24 வந்திருக்குமா? ஸோ 9 plus 3b plus a equal to 24 அப்படின்னா அப்போ 3b plus a வேல்யூ என்ன வந்திருக்கும்? 24ல் 9 போயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்கும்? 15 வந்திருக்குமா? ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணனா ஏபி வேல்யூ கிடச்சிருமா? ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்? நான் ஒன்று எய்தர் ஏவை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணணும் இல்லை பிஏ கேன்சல் பண்ணுமா? ஓகே, ஏவை கேன்சல் பண்ணுற மாதிரி வச்சுன்னா ஈக்குவேஷன் 2வை 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணனா என்ன ஆகும்? 3a ப்ளஸ் 9b ஈக்குவல் டு 15 இன்ட்டு 3 45 வந்திருக்குமா? ஓகே, ஸோ மைனஸ் 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 பண்ணுறேன். என்ன ஆகும்? 8b மைனஸ் 8b ஈக்குவல் டு மைனஸ் 13 மைனஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? 32ன்னு வந்திருக்கும். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். இப்போ பி வேல்யூ ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும்? 4ன்னு வந்திருக்கும். ஸோ பி வேல்யூ 4ஆ? ஸோ எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? 3a ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 13. 3a ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும்? 9ன்னு வந்திருக்குமா? அப்போ ஏ வேல்யூ என்ன வந்திருக்கும்? 3. ஸோ ஏ வேல்யூ 3 வந்திருக்கு. ஏ வேல்யூ 3, பி வேல்யூ 4. ஏ ப்ளஸ் பி என்ன வந்துருந்தா? ஆட் பண்ணியிருந்தா 7 கிடச்சிருக்குமா? ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணியிருந்தா எனக்கு என்ன வந்திருக்கும்? 7 ஆன்சராக கிடச்சிருக்கும். சரிங்களா? Next question. YAT sold an item at a loss of 13%. If he sold it for rupees 49 more, he would have made a profit of 22%. What should be the selling price of the item to gain a profit of 30%? ஓகே, 13% லாஸில் ஒரு பொருளை விற்றுட்ருக்காங்க. அப்புறம் என்ன ஆகுது? 49 ரூபா அந்த விற்கிற விலையை விட அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா என்ன ஆகுது? ப்ராஃபிட் வந்து 22% மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 30% ப்ராஃபிட்டில் விற்கணும்னா என்ன விலைக்கு விற்கணும்? இதுதான் கேள்வியா? 13% லாஸ் அப்படின்னா அப்போ அந்த பொருளோட விலை என்னவா இருந்திருக்கும்? அந்த பர்சன்டேஜ் என்னவா இருந்திருக்கும்? 87% இருந்திருக்குமா? ஓகே, 87% எனக்கு லாஸில் இருந்திருக்கு. இப்போ என்ன ஆகுது? இதில் 49 இந்த பொருளை விட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணாங்கன்னா எனக்கு என்ன ஆகுது? 22% ப்ராஃபிட் கிடைக்குதா? எஸ். ஸோ அப்போ என்ன ஆகும்? 122% மாறுமா? ஓகே, இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்திருந்தோன்னா என்ன வந்திருக்கும்? 49 ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும்? 5 35%. 35%ஓட வேல்யூ தான் 49 ருபீஸ் அப்படின்னா எனக்கு என்ன கேட்டுக்காங்க? 30% ப்ராஃபிட்டில் என்ன வரும்னு கேட்டுக்காங்களா? 30% ப்ராஃபிட்னா 100 + 31 30%. ஓகே, ஸோ அப்போ 49 டிவைடட் பை 35 into 130. ஸோ 7 times இது 5 times. அகெயின் கேன்சல் பண்ணியிருந்தேன்னா 26.
அப்போ 7 into 26 மல்டிப்ளை பண்ணியிருந்தேன்னா என்ன வந்திருக்கும் 6 7s of 42. ஸோ 2ல் முடியக்கூடிய ஒரே ஒரு நம்பர் இது மட்டும்தான். ஆன்சர் என்ன வந்திருக்கும் 182 வந்திருக்கும். ஆன்சர் 182 இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். Kaushik bought a toy for rupees 160 and sold it for rupees 180. The rate of profit. அப்போ ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாங்கின விலை காஸ்ட் ப்ரைஸ் என்னது 160க்கு வாங்கியிருக்காங்க. விற்கும் போது என்ன பண்ணியிருக்காங்க 180க்கு விற்றுருக்காங்களா? அப்போ ப்ராஃபிட் எவ்வளோப்பா? ப்ராஃபிட் எவ்வளோ 20 ரூபாயா? ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ 20 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் என்னது 160 இன்ட்டு 100. ஸோ 1/8 இன்ட்டு 100 கேன்சல் பண்ணால் என்ன வந்திருக்கும் 12.5%. ஃபைனல் ஆன்சர் என்ன வந்திருக்கும் 12.5% ஆன்சராக கிடச்சிருக்கும். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடியுது. அண்ட் இன்னையோட நமக்கு என்னது ஆஃபர்ஸும் முடியுது. சரிங்களா? ஸோ மறக்காமல் கோர்சஸ் வாங்குங்க. அண்ட் வாங்கும்போது Y909 அப்படின்னு இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கோர்சஸ்லையுமே என்னது ஃப்ளாட் 17% ஆஃபர் ஆனது கிடைக்கும். சரிங்களா? ஸோ எல்லாரும் கோர்சஸ் வாங்குங்க. உங்கள் எல்லாரையுமே கிளாஸஸில் பார்க்குறேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.